வணக்கம். சிலப்பதிகாரத்தினுடைய 3வது காண்டம் வஞ்சிக்காண்டம், அதனுடைய நிறைவு காதை வரம் தரு காதை அந்த பகுதியில இருக்கோம். இந்த காதையோட சிலப்பதிகாரம் காப்பியம் நிறைவு பெறுகிறது. இது ஒரு அடிஷ்னலா சேர்த்த பாயிண்ட் மாதிரிதான் இந்த காதை இருக்கும். ஏன்னா கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. செங்குட்டுவன் போர் எடுத்து கொண்டு கண்ணகி சிலையை பிரதிமை பண்ணிட்டான். அப்புறம் அவளே தெய்வமாகவும் நான் பாண்டியன் தவறல, நான் அவளுடைய மகள் சேர நாட்டுல விளையாடுவேன்னு சொல்லிட்டா. அதே எல்லாரும் அரட்டிட்டாங்க. எல்லாருடைய பாட்டும் முடிஞ்சு போச்சு. ஆனாலும் இது தொடருது. இந்த கதை இன்னும் கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் இதுல சொல்லி முடிக்கிறாரு. ஏன்னா அந்த முன்னாடி கதையில அதுக்கு முன்னாடி வாழ்த்து கதையில மணிமேகலை துறவும் கேட்டாயோ தோழி அப்படின்னு அவ அரற்றி பாடுறா இல்லையா? காவர் பெண்டு தேவந்தி பரட்டி பாடுறாங்க. இப்ப செங்குட்டுவனுக்கு ஒரு கேள்வி வருது. மணிமேகலை யாரு? அவனுக்கு மாதவி தெரியும், மணிமேகலை யாருன்னு தெரியல. இப்ப அவன் கேட்கிறான், மணிமேகலை துறவுன்னு சொல்லி அழுதிங்களா, அது யாரு அப்படின்னு கேட்கிறான். சரி, அதனுடைய பதில இங்க அந்த கதையை, மணிமேகலுடைய கதையை திரும்ப இங்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா கண்ணகியினுடைய தாய் 2 பேரு, கண்ணகியினுடைய தாயும் கோவலனுடைய தாயும் இறந்து போயிட்டாங்க. மத்த 2 பேரும் துறவு பூண்டுட்டாங்க இல்லையா? சோ துறவு போனவங்க பத்தி இப்ப கவலை இல்ல, அவங்க துறவரம் பூணாச்சு. ஆனா 2 பேரும் இறந்து போனாங்கல்ல, அப்ப அவங்களுடைய குரல் என்னவா இருந்திருக்கும்? அவங்க மனசுல என்ன அழுத்தத்தோட இறந்து போயிருப்பாங்க? அப்ப அதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப அந்த இப்போ இந்த கடவுள் பிரதிஷ்டை பண்ணும்போது கூடின கூட்டத்துல அந்த ஊர்ல இருந்து கூடி நிறைய குழந்தைகளும் வந்திருக்காங்க. அதுல 3 குழந்தைகள் அங்க இருக்காங்க, 3 பெண் குழந்தைகள். அப்போ அங்க இருக்கக்கூடிய இவர் சொல்றாரு, இந்த 3 பேர்ல தேவந்தியினுடைய மேல சாத்தன், பாசண்ட சாத்தன், அவருடைய கணவன், தெய்வமான அந்த கணவன் அவ உடல்ல ஏறி வரான். அவ சாமி ஆடி ஒரு குறி சொல்றா. என்ன சொல்றான்னா, 3 பேர் இறந்து போனாங்க இல்லையா? அந்த 3 பேரும் இங்க இருக்கிற குழந்தைகளா பிறந்திருக்காங்க திரும்ப. இந்த ஊர்ல இந்த இந்த விழாவை காண வந்த 3 குழந்தைகள்ல அவங்க திரும்பி பிறவி எடுத்து வந்திருக்காங்க. யாருன்னா கண்ணகியினுடைய தாய், கோவலனுடைய தாய், இந்த மாதரி. அது 3 சின்ன குழந்தைங்க அங்க. என்ன, நம்ம கேப் விட்டு பார்க்கலாம். ஏன்னா அந்த கண்ணகியினுடைய இது நடந்து சேரன் செங்குட்டுவனுக்கு தெரிஞ்சு அவன் படையெடுத்து போய் 32 மாசங்கள் அப்படின்னா ஒரு 3-4 வயசு, 3 வயசு, அவ்வளவுதான். 3 வயசு குழந்தைங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த குழந்தைகள் மேல அந்த ஒரு கமண்டல தண்ணியை தெளிச்சா அவங்களுக்கு மறுபிறவி, போன பிறவி ஞாபகம் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை தெளிச்ச உடனே அந்த குழந்தைகள் 3 பேரும் அந்த தன்னுடைய முற்பிரிவில என்னவா இருந்தாங்களோ அந்த பாஷையிலேயே பேசி அழறாங்க. கண்ணகியினுடைய தாய் அழறா. நீ என்கிட்ட எதுவுமே சொல்லாமே நீ போயிட்டியே, என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே, உன்னை நான் இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அழறா. அப்புறம் கோவலனுடைய தாயும் அதே போல, அந்த குழந்தைகள் பெரியவர்களைப் போல அழுகிறார்கள். அந்த கோவலனுடைய தாய், இந்த மாதிரி நான் பாக்கணுமா அப்படின்னு சொல்லி அவளும் அழுது முடிக்கிறா. அப்புறம் மாதரி என்ன சொல்றான்னா, நான் போய் கூத்து ஆடி விட்டு வைகையில புறவையெல்லாம் ஆடிட்டு வைகையில குளிச்சுட்டு வரும்போது எனக்கு தகவல் தெரிஞ்சது, கோவலன் கொலையுண்டு விட்டான்னு. நான் ஓடி பாக்குறதுக்குள்ள அவ கண்ணகி வீட்டுல இல்ல. ஆனா உடனே கிளம்பி போயிட்டா இல்லையா? மதுரைக்கு கிளம்பி வேகமா ஓடிடுறா. அப்போ பார்த்தேன், அப்ப எனக்கு அடைக்கலமா கொடுத்த பொருளை நான் காப்பாத்தாம இப்படி தவற விட்டுட்டேனே, இது போல பொன் பொருளை கிடைத்த பொருளை நான் காப்பாம தவற விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி அவ அழறா. சோ இது பாருங்களேன், ஒரு ஒரு பக்கத்துல பார்த்தா இது நகைப்புக்கிடம் போல தோணினா கூட அவங்களுடைய குரலோடைய பதிவும் இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. கற்பனை தான். அதாவது தண்ணி தெளிச்சு அவங்கள மறுபிறவில பேச வைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் ஒரு மீமாம்ச செயல்களாக இருந்தாலும் கூட அந்த இறந்து போன உயிர்களுக்குள்ள என்ன இருக்கும், என்ன ஆதங்கம் இருக்கும் இல்லையா? அது வெளிப்பட்டுட்டா முடிஞ்சு போச்சு. அது அந்த துக்கம் அப்படி நிவாரணம் அடைஞ்சிடும், அவ்வளவுதான். அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலா இந்த வரம் தரு காதையில முக்கியமா இருக்கிறது அதுதான். அந்த 3 பேருடைய குரல் இதுல கேக்குது. கண்ணகியினுடைய தாய், கோவலனுடைய தாய், அந்த மாதரி, இந்த 3 பேரும் அந்த குழந்தைகளுடைய உருவில பிறந்திருக்காங்க. அவங்களுடைய முற்பிரிவி ஞாபகம் வச்சு அவங்க சொல்றாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்றான் செங்குட்டுவன், இந்த கோவில்களுக்கான இனிமே நித்திய பூஜைகளை செய்ய வேண்டும். கண்ணகிக்கு இப்ப கோயில் எடுத்தாச்சு, நித்திய பூஜைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற பொறுப்பை தேவந்தி கிட்ட கொடுக்குறான். தேவந்தியிடம் கொடுத்து நீதான் இனிமே இதை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு வேள்வி செய்த பிறகு மற்ற சிறைப்பிடித்துக் கொண்டு வந்த ஆரிய மன்னர்களை எல்லாம் மீண்டும் அவருடைய நாடுகளுக்கு திருப்பி அனுப்புகிறான். அப்போ கிளம்பி போறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, இதே போல செங்குட்டுவன் செய்தது போலவே நாங்களும் எங்களுடைய ஊர்ல கண்ணகியை தெய்வமாக வழிபடுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய போகிறோம். அந்த இடத்துல வேள்விகள் செய்து அவளை நாங்கள் வழிபட போகிறோம். அப்போ எங்களுக்கும் அவள் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வானத்துல திரும்ப ஒரு குரல் கேட்கிறது, தந்தேன் வரம். நீங்க எங்கெல்லாம் என்ன வணங்குறீங்களோ அங்கெல்லாம் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் கேட்குது. அதோட இந்த காதை முடிந்து போச்சு. சோ வரம் தரு காதை. கண்ணகி எல்லாருக்கும் வரம் தருகிறாள். எங்கெல்லாம் நீங்கள் என்னை வழங்குகிறீர்களோ அங்கெல்லாம் நான் அருள் புரிகிறேன் அப்படின்னு சொல்லி அவ வரம் தரா. அதோட இந்த காதை முடிச்சு. இதுதான் இந்த காதையில நம்ம பார்க்க போற செய்திகள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. ஒரு காப்பியம் எப்படி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எடுத்து போகுது அப்படிங்கறத நம்ம இந்த காதையில இதுக்கு முன்னாடியும் ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம். ஒரு மந்திர மாயங்கள்லாம் இல்லாத ஒரு சாதாரண கதையாக போயிட்டு இருந்தது
அவங்க காடுகான் கதை வரும் பொழுதுதான் வந்து ஒரு 3 குளம் இருக்கிறது, அந்த குளத்துல மூழ்கி எழுதிங்கன்னா உங்களுக்கு முற்பிறவியினுடைய இது கிடைக்கும், அந்த மாதிரியான கதைகள்லாம் வந்தது. அப்புறம் அவர் நரியாக்கி அந்த 2 பேரை துரத்தி விட்டது, கவுந்தியடிகள், அதெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் எந்த விதமான செய்திகளும் வரல. ஒரு நார்மலான கதை மாதிரிதான் அது போச்சு. ஆனா இதுல கொஞ்சம் சில மீமாம்ச மாதிரியான மீமை கதைகள் மாதிரி இருக்கிறத நம்ம இதுல பார்க்க முடியுது. சரி, வரம் தருக்காதை. செங்குட்டுவன் இப்ப தேவந்தையிட கேட்கிறான், நீங்க சொல்லி அழும்பொழுது மணிமேகலைன்னு சொல்லி எழுதீங்களே, அது யாரு அப்படின்னு. இப்போ அவ பதில் சொல்றா, வடதிசை வணக்கிய வானவர் பெருந்தகை, கடவுள் கோலம் கண் புலம் வாயெடுத்து அரற்றிய மணிமேகலை யார், யாது அவள் துறத்தற்கு ஏது இங்கு உரை என. வடதிசை வணக்கிய, வடதிசையை வெற்றி கொண்டவனாகிய சேரன் செங்குட்டுவன் தன்னுடைய கண்ணிறைய கண்ணிகையை கடவுள் கோலத்தில் கண்டு கழித்த பின், அவளுடைய கடவுள் கோலம் அவன் நன்றாகவே அவன் தான் பார்த்தான். இக் தென்னே கோல் நம்ம முன்னாடி பார்த்தோம். தேவந்திகையை செவ்விதி நோக்கி, தேவந்தி அப்படிங்கிற பேர் தான் இங்க தேவந்திகை அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. வாய் எடுத்து அரற்றிய மணிமேகலை யார், நீ அழும்போது சொல்லி சொல்லி அழுதிய மணிமேகலை அவ துறவு பூண்டு விட்டா என்று, அது யார், ஏன் அவ துறவு பூண்டா, என்ன காரணம், அதுக்கு ஏதுன்னா காரணம், என்ன காரணம், இங்கு உரை என்று கேட்க, திருப்பி தேவந்தி முதல்ல இருந்து அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். மணிமேகலை யாரு, யாருக்கு கொண்டு அப்படிங்கிற கதை திரும்பி வருது. திரும்பி அடுத்து வரக்கூடிய ஒரு 30 வரிகள்ல திரும்பி பழைய கதை எல்லாம் வருது. கோமகன் கொற்றம் குறைவின்றி ஓங்கி நாடு பெருவளம் சுரக்க என்று ஏத்தி. மன்னனை வாழ்த்திட்டு தான் பேசுறது மரபு. அதனால கோமகனுடைய குற்றம், தலைவனாகிய உன்னுடைய அரசாட்சி குறைவில்லாமல் நாள்தோறும் நீடித்து நிற்கட்டும் என்று சொல்லி வாழ்த்திவிட்டு தேவந்தி சொல்ல தொடங்குகிறாள். அணி மேகலையார் ஆயத்து ஓங்கிய மணிமேகலை தன் வான்துறவு உரைக்கும். அணிமேகலையார் அழகான மேகலைகளை அணிந்தவளாகிய மணிமேகலை அவளுடைய வான் போல புகழ்பெற்ற துறவிதை தான் சொல்லத் தொடங்குகிறாள். மையீர் ஓதி வகை பெரு வனப்பின் ஐவகை வகுக்கும் பருவம் கொண்டது. அவளுக்கு 10 வயசாச்சப்போ. ஐவகை வகுக்கும் பருவம் கொண்டது. அவளுடைய அரசே மணிமேகலை வந்து தேவந்திகை ஆடல் மகளிர் உள்ள சிறந்து விளங்கிய ரொம்ப அழகா இருந்திருப்பா மணிமேகலை. அப்போ மணிமேகலையினுடைய தூய துறவினை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்றான். மையீர் ஓதி வகை பெரு வனப்பின் ஐவகை வகுக்கும் பருவம் கொண்டது. அவளுடைய பருவம் 10 வயதுக்கிட்ட அவர் வந்து அப்போ ஆயிடுச்சு. அவளுடைய கூந்தல் அழகாக வளம் பொருந்தியதாக நீண்டு வளர்ந்திருக்கிறது. செவ்வரி ஒழுகிய செழுங்கடை மழைக்கண் அவ்வியம் அறிந்தன. செவ்வரி பறந்த அவளுடைய ஐவகையான ஒப்பனை செய்த பருவத்தினை பெற்றது. அதாவது அந்த கூந்தல் அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. அந்த குழந்தை நல்லா வளர்ந்துட்டா, அதனால அவளுடைய கூந்தல் நல்லா வளர்ந்து 5 வகையான ஒப்பனை செய்யும்படியாக பருவத்தை எட்டிவிட்டது. செவ்வரி போடிய அவளுடைய அழகான கண்கள்ல கடைப்பகுதி செவ்வியம் பெற்றது. அப்படின்னா அந்த ஒரு அந்த அந்த இன்னசென்ஸ் போய் அந்த ஒரு இது வந்துடும் இல்லையா, அந்த இளமை பருவத்துக்குரிய பருவத்துக்குரிய அந்த குறும்புகள் கண்கள்ல தோன்ற ஆரம்பித்து விட்டன. கண்கள் காண்போரை மயக்கும்படியாக வளர்ந்து விட்டது. ஆனால் அவள் வந்து அதை அறியாதவளாக அவள் குழந்தை மாதிரி தான் இருந்தா. அவளுக்கு அது ஏன்னா அந்த கணிகையர் குலத்திற்கான அந்த விஷயங்கள் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படல. அவ வந்து ஒரே நிமிஷம், அவர் போன் பண்றாரு, கேட்டு வந்துடுறேன், ஒரே நிமிஷம் அப்படின்னு நிறுத்திக்கோங்க. ஓகே, பாக்கலாமா? ஓகே. அவ்வியம் அறிந்தன அது தான் அறிந்திலள். அவளுக்கு வந்து அது தெரியாதானா. அவள் இன்னும் அந்த குழந்தையோட அந்த கணிகர் குலத்திற்கான எந்த இதுவும் இல்லாமதான் அவ இருக்கா. ஒத்து ஒளிர் பவளத்துள் ஒளி சிறந்த நித்தில இளநகை நிரம்பா அளவின. அவளுடைய அழகான அந்த பவழம் போன்ற அந்த சிறந்த இதழ்கள் பவழம் போல சிவந்திருக்கின்றன. பற்கள் முத்து போல ஒளிவிடுகின்றன. ஒளி சிறந்த நித்தில இளநகை நிரம்பா அளவின. ரொம்ப முத்துக்களை போல அழகான புன்னகையை உடையவளவள். புனர் முலை விழுந்தன புல்லகம் அகன்றது. அவளுடைய முலைகள் நன்றாக அந்த பருவத்திற்குரிய வளர்ச்சியை அடைந்ததாக இருந்தன. புல்லகம் அகன்றது. அவளுடைய இடை பெருக்க ஆரம்பித்து விட்டது. தளர் இடை நுணுகலும் தகை அல்குள் பறந்தது. அவளுடைய இடை சிறுத்து அந்த அந்த இடுப்பு பகுதி பெருக்க, அதாவது ஒரு வயது வரக்கூடிய பெண்ணுடைய அந்த உடற்பருவத்தை அவள் அடைந்து விட்டாள். குரங்கு இணை திரண்டன. குரங்குன தொடைகள் அழகாக பருத்து திரண்டன. கோலம் பொறா நிறம் கிளர் சீரடி நெய் தோய் தளிரின. அவளுடைய பாதங்கள்
களிரனை போல மிக அழகான நெய்யூட்டப்பட்டு மிக மென்மையானதாக அழகானதாக வளர்ந்து வந்தன. தலைக்கோல் ஆசான் பின் உளனாக குலத்தலை மாக்கள் கொள்கையின் கொள்ளார். அப்ப வந்து இப்ப அவளுக்கு அந்த பருவத்தை அவள் அடைந்து விட்டாள். வந்து கடிகை குலத்துல பிறந்தவ. அதனால வந்து இவ வந்து அவளுக்கான அந்த பட்டத்தை கொடுத்துடும். இப்ப மாதவியினுடைய இது முடிஞ்சு அடுத்து அவளுடைய மகள் இருக்கிறதுனால அவளை அந்த பட்டத்தை உண்டாக்கி அவளை ஆடல் கலைகளை பயில செய்து அந்த முறைப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவளை வந்து எல்லாரும் கேக்குறாங்க. அப்ப வந்து இவ வந்து கணிகையர் குல மரப்படி அவளுக்கு வந்து அது முறைப்படி அதை வந்து பட்டம் கட்டணும். கட்டலைன்னா அவளால அந்த தொழிலில் ஈடுபட முடியாது. அது கணிகையாக இருந்தாலும் கூட, பிறப்பில்ல கணிகையாக இருந்தாலும் கூட அவளை முறைப்படி எப்படி வந்து அந்த பட்டம் கட்டி அதை வெளிப்படுத்த வேண்டுமோ அப்படி படுத்தணும். அப்படி இல்லைன்னா அதை வரதுக்கு தயங்குவாங்க. அதனால அதை என்ன செய்ய போற அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அப்போ மாதவி சொல்லிடுறா, அவளை பற்றி உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி நற்றாய் சித்ராபதி வந்து மாதவி கிட்ட வந்து கேக்குறா. அப்ப யாதனின் கருத்து என் செய்கோ என மாதவி நற்றாய் மாதவிக்கு உரைப்ப. மாதவியினுடைய நற்றாய் ஆகிய சித்ராபதி மாதவியிடம் கேட்கிறாள். வருக என் மடமகள் மணிமேகலை என அவளுடைய என்னுடைய மணிமேகலையை வருக என அழைத்து அவள் என்ன சொல்லிடுறான்னா, இவளை வந்து நான் கணிகையர் குலத்தில் ஆட்படுத்த மாட்டேன். அவள் வந்து துறவு மேற்கொள்ள வேண்டியவள் என்று சொல்லி, உருவிலாளன் ஒரு பெரும் சிலையோடு விரை மலர் வாழி வெறுநிலத்து எரிய மன்மதன் இந்த மணிமேகலையை துணையாக கொண்டு ஆண்களுடைய மனதை கவரலாம் என்ற எண்ணத்தில் இருந்திருப்பான். அவ்வளவு அழகு பொருந்தியவளாக அவள் இப்பொழுது வளர்ந்து வருகிறாள். ஆனால் அவனுடைய வில் அம்புகளை அவன் வெறும் நிறத்தில் எரிந்து விடுவது போல, இனிமே பயன் கிடையாது, அதை அவன் தூக்கிதான் போடணும் அப்படிங்கிறது போல. அதான் இங்க சொல்றாரு, உருவிலாளன். உருவிலாளன் மன்மதன் ஒரு பெரும் சிலையோடு விரை மலர் வாழி வெறுநிலத்து எரிய. வாழின அம்பு, விரை மலர் வாசனை மிகுந்த அந்த அம்புகளால் மலர்களால் செய்யப்பட்ட அந்த அம்புகளை அவன் வெறும் நிலத்திலே வீசி எறிவது போல கோதை தாமும் குழலோடு களைந்து போதித்தானம் புரிந்து அறம்படுத்தனள். அவள் தலையில் சூட்டியிருந்த மாலையோடு சேர்த்து மொத்த தலைமுடியையும் அவள் துறந்து விடுகிறாள். மொட்டை அடிச்சுட்டு முடி குழல் எல்லாவற்றையும் நீக்கி விடுகிறாள். நீக்கிவிட்டு கோதை தாமும் குழலோடு களைந்து அந்த குழலோடு சேர்த்து அந்த பூக்கள் வைத்திருக்கக்கூடிய மலர் மாலைகளை சூட்டியிருக்கக்கூடிய அந்த கூந்தலை முழுவதுமாக களைந்து போதித்தானம் புரிந்து அரச மரத்தின் கீழே இருந்து தானங்களை புரிந்து அறம்படுத்தினாள். அவளை துறவரத்திற்குள் ஈடுபடுத்த விட்டு விட்டாள். ஆங்கு அது கேட்ட அரசனும் நகரமும் ஓங்கிய நல்மணி உருக்கடல் வீழ்த்தோர் தம்மின் துன்பம் தாம் நனி எய்த. உடனே அந்த ஊர்ல இருக்கிற அரசனும் அங்க இருக்கக்கூடிய மக்களும் மிகுந்த, அதாவது கிடைத்தற்கரிய ரத்தினத்தை கடலில் தூக்கி போட்டு விட்டால் எப்படி வருந்துவார்களோ அது போல வருந்தினார்களாம். இல்ல, எதுக்கு வருந்துறாங்க அவங்க? கணிகர் குலத்துல இருந்த பெண் இல்ல அப்படின்னா அவங்க வருந்துறாங்க. அரசனும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பல மக்களும் இப்படி கிடைத்தற்கரிய ஒரு மணியை வந்து தூக்கி போட்டுட்டாளே கடல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு துன்பப்படுவதாக சொல்லி வருந்தினார்கள். தம்மின் துன்பம் தாம் நனி எய்த செம்மொழி மாதவர். ஆனால் அங்க இருக்கக்கூடிய துறவரம் போன்றவர்கள் சேயிழை நங்கை தம் துறவு எனக்கு சாற்றினாள் என்றே அன்பு ஒரு நல்மொழி அருளொடும் கூறினார். அரவணடிகள் முன்னாடிதான் அவங்க போய் துறவை ஏற்றுக் கொள்கிறார்கள். அப்போ வந்து அந்த அரவணடிகள் தேவந்தியிடம் சொல்றார், இவ வந்து அன்பு ஒரு நல்மொழியை ஏற்றுக்கொண்டு சேயிழை நங்கை துறவை என்னிடம்தான் ஏற்றுக்கொண்டாள். ஒரு தீட்சை, யாராவது ஒரு குரு தீட்சை கொடுக்கணும் இல்லையா, அப்படி தீட்சை கொடுத்து நான் தான் அவளுக்கு துறவரத்தை போதித்தேன் என்று சொல்லி அவள் சொல்கிறார். அது வந்து தேவந்தி கிட்ட சொல்லியிருக்கார். பருவம் அன்றியும் பைந்தோடி நங்கை திருவிழை கோலம் நீங்கினள் ஆதலின் அரற்றினேன் என்று ஆங்கு அரசர்க்கு உரைத்த பெண். பருவம் அன்றியும், அவளுக்கு அந்த வயதே வரல இன்னும். அவள் வந்து ரொம்ப சின்ன பெண், மிஞ்சு போனா 10-12 வயசு தான் இருக்கும். ஆனால் அவள் அந்த பருவத்தை இல்லாதனாலும் மிக அழகான திருவிழை கோலம், திருமகளை விழைகின்ற அளவிற்கு அழகு பொருந்தியவளாகிய அவள் இப்படி வாழ்க்கையை தொலைத்து விட்டு துறவு கொண்டு விட்டாளே என்று சொல்லி அதை நினைத்துதான் அழுதேன் என்று சொல்லி மன்னாரிடம் அவள் வந்து அந்த கதையை சொல்லி முடிக்கிறாள். தேவந்தி வந்து மணிமேகலையினுடைய துறவு கதையை அரசனிடம் சொல்கிறாள். அப்போ தேவந்தியின் மேல அது சாத்தன், அவளுடைய கணவனாக கொஞ்ச நாள் இருந்து வாழ்ந்துட்டு போன சாத்தன் ஆவேசமுற்று அவள் மேல் இறங்குகிறான். அது சாமி ஆடுறது. சாமி ஆடும் பொழுது பல குறிகளை சொல்லுவாங்களே, இப்ப தேவந்தி சாமி ஆட தொடங்குகிறாள். அதுதான் இந்த பகுதியில வருது. குரல் தலை கூந்தல் குலைந்து பின் வீழ, அவளுடைய கட்டியிருக்கக்கூடிய கூந்தல் அவிழ்ந்து தொங்க ஆரம்பிக்கிறது. குரல் தலை கூந்தல் கொத்துக்களாக உடைய அந்த கூந்தல் அவிழ்ந்து தொங்க ஆரம்பிக்கிறது. துடித்தனள் புருவம், அவளுடைய புருவம் துடிக்க ஆரம்பித்தது. துவர் இதழ் செவ்வாய் மடித்து எயிறு அரும்பினள், அப்படியே உதட்ட கடிச்சிட்டு அப்படியே பற்கள்லாம் வெளியும் தெரியும்படியாக அவள் அரற்றினாள். வரும் மொழி மயங்கினாள். என்ன சொல்றா, என்ன பேசுறா அப்படிங்கிறது அவளுக்கே புரியல.
ஒரு மயக்கம் தரக்கூடிய முன்னுக்கு பின் முரணான சொற்களை பேசத் தொடங்குகிறாள். திருமுகம் வியர்த்தனள், அவருடைய முகமெல்லாம் நல்ல வியர்த்து போச்சு. செங்கன் சிவந்தனள், கைவிட்டு ஓச்சினள், கையை தூக்கி தூக்கி ஆடுறா. இப்போ கால் பெயர்ந்து எழுந்தனள், காலையும் உரைச்சிட்டு மேலையும் குழியுமா துள்ளி துள்ளி ஆட ஆரம்பிக்கிறா. நம்ம நிறைய சாமி ஆடுறத பார்த்திருப்போம். பலர் அறிவாரா தெருட்சியல் மருட்சியல், யாருக்கு ஒண்ணுமே புரியல இது என்னது இது என்று சொல்லி பலராலும் ஒன்றும் தெளிவைக்க முடியாத மருட்சியை, மயக்கத்தையும் வியப்பையும் தருபவளாக அவள் இப்பொழுது காட்சியளித்தாள். உலறிய நாவினள் உயர்மொழி கூறி தெய்வம் உற்று எழுந்த தேவந்திகைதான். ஏதோ உளறிட்டே இருக்கா. முதல்ல தெய்வம் வந்து தான் யாரு அப்படின்லாம் சொல்லி எல்லாம் சொல்லி கத்த ஆரம்பிச்சு, அப்புறம் தான் வந்து சூடம் ஏத்தி காமிச்சாங்கன்னா நான் யாரு, எதுக்காக வந்திருக்கேன், என்ன செய்தி அப்படிங்கிறத சொல்லும். அப்படிங்கிறத நம்ம வழக்கமா பார்த்திருக்கோம் நாட்டாரதுல. அப்ப வந்து அவ தேவந்திகை மேல ஏறிய சாத்தன் இப்பொழுது சில வார்த்தைகளை சொல்ல தொடங்குகிறான். தெய்வம் உற்ற தேவந்தி சில விஷயங்களை சொல்றான். கொய்தளிர் குறிஞ்சி கோமான் தன்முன் கடவுள் மங்கலம் காணிய வந்த மடமொழி நல்லார் மான் இழையோருள் அரட்டன் செட்டி தன் ஆயிழை ஈன்ற இரட்டையம் பெண்கள் இருவர் அன்றியும் ஆடக மாடத்து அரவு அணை கிடந்தோன் சேட குடும்பியின் சிறு மகள் இங்கு உழல். அப்ப 3 குழந்தைகளை சுற்றா. இந்த 3 குழந்தைகளை யாரு அப்படின்னா, கொய்தளிர் குறிஞ்சி கோமான், கொய்த தளிர் போன்ற குறிஞ்சி பூக்களால் அணிந்த மாலையை அணிந்தவனாகிய செங்குட்டுவனுக்கு முன்னால் கடவுள் மங்கலம் காணிய வந்த, அவன் செய்த கடவுள் மங்கலமாகிய அந்த விழாவை பார்க்க வந்த அந்த கூட்டத்தினுள் மடமொழி நல்லார் மான் இழையோருள், அங்க வந்திருக்கக்கூடிய இளமையான நலம் பொருந்திய பெண்கள்ல ஒரு முக்கியமான ஒரு 3 பேர். யார் அவங்க அப்படின்னா, அரட்டன் செட்டி தன் ஆயிழை ஈன்ற, அரட்டன் செட்டி என்ற பெயருடைய ஒரு செட்டி, அங்க இந்த ஊர்ல இருக்கக்கூடிய செட்டி ஒருவருக்கு அவருடைய மனைவியால் பிறந்த, இப்பவும் செட்டி தான், போன ஜென்மத்திலேயே அவங்க செட்டி தான், இந்த ஜென்மத்தில் அவங்க செட்டியா தான் பிறக்கிறாங்க. போன இதுலயும் அவங்க வந்து செட்டியா தான் இருக்காங்க இல்லையா. கண்ணகியினுடைய குடும்பமும் வந்து இவங்க செட்டி குடும்பம் தான். இரட்டையம் பெண்களில் அவங்க 2 பேரும் இரட்டை குழந்தைகளாக பிறந்திருக்கிறார்கள். கண்ணகியினுடைய தாயும் கோவலனுடைய தாயும் இப்பொழுது அடுத்த பிறவியில ஒரு அரட்டன் செட்டி என்றவருக்கு இரட்டை குழந்தைகளாக பிறந்திருக்கிறார்கள். இரட்டையம் பெண்கள் இருவரும் அன்றியும் சேட குடும்பியின் ஆடக மாடத்து அரவு அணை கிடந்தோம். ஆடக மாடம்னா பொன் மாடம், பொன் மாடங்கள் வெய்யப்பட்ட அந்த கோவில்ல அரவணையில் பள்ளி தூங்குகின்ற அந்த பத்மநாப சுவாமி கோவில். அரவு அணை கிடந்தோம் சேட குடும்பியின், அந்த குடும்பி வைத்திருக்கக்கூடிய அவருடைய அந்த அந்த கோவில்ல பணி செய்யக்கூடிய ஒருவருடைய மகளாக பிறந்தவளும் இந்த கூட்டத்துல இருக்கா. சிறுமகள், சின்ன பெண் குழந்தை. மங்கள மடந்தை கோட்டத்து ஆங்கன் செங்கோட்டு உயர்வரை சேனுயர் சிலம்பில் பிணிமுக நெடுங்கல் பிடத்தலை நிரம்பிய அணி கயம் பல உள. அங்க இந்த போற வழியில நிறைய குளங்கள் இருக்கின்றன. அந்த இடத்துல மங்களாதேவியின் கோவில் அமைந்திருக்கக்கூடிய, மங்களாதேவி கோவில் என்பது ஏற்கனவே இருக்கிற ஒரு கோவில். அந்த கோவில்ல செங்குத்தான உச்சிகளுக்கு மேல ஏறி போனோம் அப்படின்னா, மங்கள மடந்தை கோட்டத்து ஆங்கன் செங்கோட்டு உயர்வரை, செங்குத்தான அந்த உயர்ந்த உச்சிகள்ல போயிருந்தா அது வந்து உயர்ந்து வளர்ந்த மூங்கில்களை கொண்ட ஒரு பெரிய மலை. அதுல மயில் போல ஒரு பாறை இருக்கும். அந்த மலை உச்சியில மயில் போல ஒரு பாறை இருக்கும். பிணிமுக நெடுங்கல் பிடர்தலை, பிணிமுகம்னா மயில், மயில் போல அமைப்புல ஒரு பாறை இருக்கும். அந்த உச்சியில நிறைய அழகான சுனைகள் இருக்கின்றன. அந்த மலைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த மயில் போல அந்த பாறை அமைப்புல அந்த அந்த சுனைக்கு நடுவுல வெண் சிறுகு போல நுண்ணிய கற்களையும், அதுதான் அவள் அழகா சொல்றா பாருங்களேன், நல்லாதான் இருக்கு படிக்கிறது. அணிகயம் பல உள்ள ஆங்கு அவை இடையது கடிப்பகை நுண்கலும் கவிர் இதழ் குறுங்கலும் இடி கலப்பு அண்ணு இழைந்து உகு நீரும் உண்டு ஓர் சுனை. அந்த இடத்துல ஒரு சுனை இருக்கு, நிறைய இருக்கு, ஆனா அதுல பர்டிகுலரா ஒரு சுனை இருக்கு. அது எதுனா, முருக்கம் பூவை போல, கல்யாண முருங்கிதான் முருக்கம் பூ இல்லையா, சிவந்த நிறமுடைய சிறு கற்கள், பல நிறமான மாவுகளை தூவினால் போல நெகிழ்ந்து வீசுகின்ற ஒரு நீரினுடைய ஒரு சுனை இருக்கிறது மேல. அது ஒரு பர்டிகுலரா அடையாளம் சொல்றா, என்ன சுனை அது அப்படின்னு. அந்த சுனையில இறங்கி குளிச்சாங்கன்னா அவர்களுக்கு முற்பிறப்பினுடைய ஞாபகம் வந்துவிடும். ஏற்கனவே முன்னாடி நம்ம பார்த்தோம், மதுரைக்கு கிளம்பி வரும்பொழுது, ஒரு காட்டு வழியா வரும்பொழுது 3 குளங்கள் கோவலனுக்கு காட்டப்படுகின்றன. இதுல நீ விழுந்து எழுந்தினா உனக்கு முற்பிறவி தெரியும், இன்னொரு பிறவியில எழுந்தினா இந்திரனுடைய ஐங்கரணத்தை எல்லாம் நீ நன்றாக தெரிந்து கொள்ளலாம், இந்த மாதிரி அப்படிலாம் வந்து அவன் எதுவுமே எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வேறு வழியா வெளியில வரான் அப்படிங்கிறத பார்த்தோம். இங்க எப்போ இன்னொரு சுனையவ சொல்றான். இது போல அடையாளங்களை உடைய அந்த சுனையில நீர் இருக்கிறது. அந்த நீர்ல நீராடுபவர்கள்,
நீர்ல முங்கி எழுதுபவர்களுக்கு அவருடைய முற்பிறவி என்னவாக இருந்தது என்ற ஞாபகம் வரும். அதனால அந்த இப்ப இந்த சாத்தன் அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு அந்த கமண்டலத்துல ஊத்தி எடுத்துட்டு மாடலமறையோன் கையில கொடுத்திருக்கு. ஆதலால் மலையுச்சில் இருந்த அந்த நீரை கொண்டு அதுதான் இங்க சொல்றாரு. அதனுள் புக்கு ஆடினர் பண்டை பிறவியர் ஆகுவார். ஆதலின் ஆங்கு அது கொணர்ந்து ஆங்கு ஆயுளை கோட்டத்து ஓங்கு இரும் கோட்டு இருந்தோய் உன் கை குறிக்கோள் தகையது கொள்க என தந்தேன். முன்னாடியே கொடுத்து வச்சிருக்கு. சாத்தன் மாடலமறை உன் கையில ஒரு கமண்டலத்துல அந்த தண்ணீரை, அந்த சுனை நீர்ல இருந்த தண்ணீரை எடுத்து கொண்டு மாடலமறை உன் கையில் கொடுத்து, இது முக்கியமானது, உன்னுடைய கையில வைத்துக்கொள், குறிக்கோள் தகை, இதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நீ பத்திரமாக உன் கையில் வைத்துக்கொள் என்று சொல்லி கொடுத்தேன். அந்த சாத்தன் சாத்தன் இப்ப தேவந்தி மேல ஏறி இருக்கு இல்லையா, அது சொல்லுது, உன்னுடைய கையில நான் கொடுத்தேன் இல்லையா, அந்த அந்த உரியில வைத்து பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த கமண்டலம் உரி தாழ் கரகம் உன் கையது அன்றே. உரித்தாழ் கரகம்னா பழைய ஞாபகம் எல்லாம் வருது. மேல வீட்டுல மேல உரி வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் உரிகள் எல்லாம் கிடையாது. முன்னாடி எல்லாம் வீடுகள்ல மேல இருந்து தொங்க விடப்பட்ட அந்த உரியில தான் வெண்ணெய், பானை எல்லாம் வச்சிருப்பாங்க. முக்கியமான பொருள் எல்லாம் அதான் ஒழிச்சு வச்சிருப்பாங்க. சில நேரம் அதுல வெண்ணெய் இருக்கும், ஆனா முக்கியமான கை கட்டக்கூடாது, குழந்தைங்க கை கட்டக்கூடாது, வேற இருக்கக்கூடாது, அந்த உரிவை தான் மேல அப்படி வச்சிருப்பாங்க. மேல அது வைக்கிற வழக்கம் இருக்கு. இப்ப அந்த உரி வைக்கிற வழக்கம் எல்லாம் இல்ல. நிறைய வீடுகள்ல அப்ப மேபி பழையதா வீடுகள்ல இருக்கலாமா இருக்கும். உரித்தாழ் கரகமும் உன் கையது அன்றே. உரியில வைத்து அந்த பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த கரகமும் உன்னுடைய கையில தான் இருக்கிறது. கதிர் ஒழிகாரும் கடவுள் தன்மை முதிராது அந்நீர். அந்த நீரினுடைய தெய்வத்தன்மை இந்த சூரியன் மறையும் வரை, இந்த சூரியன் உலகத்தை விட்டு மறையும் வரை மறையாது. சூரியனுடைய தன்மை இருக்கிற வரை அந்த நீருக்குரிய இந்த தெய்வத்தன்மையும் இருக்கும். அதனால உன் கையில நான் பத்திரமா கொடுத்து வச்சேன் இல்லையா, அந்த கமண்டலத்தில் இருக்கிற நீரை இந்த 3 குழந்தைகள் மேலையும் தெளி அப்படின்னு சொல்லி சாத்தன் சொல்லுது. கதிரொழிகாரும் கடவுள் தன்மை முதிராது அந்நீர் முத்திர மகளிரை தெளித்தனை ஆட்டின். அந்த 3 குழந்தைகள் மேல இதனை தெளிச்ச அப்படின்னா அச்சிறு குறு மகளிர் ஒளித்த பிறப்பினர் ஆகுவர் காண்பாய். அவர்களுடைய பிறவி என்ன அப்படிங்கறத நமக்கு முன்னாடி அவங்க என்னவா இருந்தாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால அந்த தண்ணீரை இப்ப தேவந்தின் மேல ஏறி வந்திருக்கக்கூடிய அந்த சாத்தன் இந்த தெய்வ வாசகங்களை சொல்லுகிறது. பாசண்டன் யான் பார்ப்பினி தன்மேல் மாடல மறையோய் வந்தேன். மாடல மறையோன் ஆகிய பார்ப்பனனே, என்னுடைய மனைவியாகிய தேவந்தி, நான் பாசண்ட சாத்தன் என்ற தெய்வம் இப்பொழுது என்னுடைய மனைவியாகிய தேவந்தியின் மேல் ஏறி வந்திருக்கிறேன். இதுதான் என்னுடைய கருத்து. அந்த தண்ணி உன் கையில நான் கொடுத்து வச்சேன் இல்லையா முன்னாடி, அந்த கமண்டல தண்ணீரை எடுத்து இந்த குழந்தைகள் மேல தெளி அப்படி என்று அந்த இது சொல்லுகிறது. அப்படி சொன்ன உடனே இப்போ சாத்தன், இப்ப சாத்தன் யாரு? இப்ப அடுத்த கேள்வி வருது. முன்னாடி மணிமேகலை யாரு அப்படின்னு கேட்டான் இல்லையா, தெரியாது. சேரன் செங்கட்டுவனுக்கு இது கதைகள் எதுவுமே தெரியாது. இப்போ அந்த தெய்வம் அவ நீங்கின பிறகு இப்போ சாத்தன் யாரு, சாத்தன் ஏன் தேவந்தியின் மேல ஏறி வரணும் அப்படிங்கிற கேள்வி வரும் செங்கட்டுவனுக்கு. அப்ப அதையும் திரும்ப அந்த கதையும் இப்ப அடுத்து வருது. இந்த கதையில தேவந்தி யாரு, இந்த தேவந்தி யாரு, அவன் சாத்தன் யாரெல்லாம் நமக்கு முன்னாடியே தெரியும். ஒரு மாலதி என்கிற ஒரு பெண் எப்படி தன்னுடைய மாற்றாளனுடைய குழந்தைக்கு பால் கொடுத்த போது இந்த பால் விக்கி குழந்தை இறந்து போகுது. அந்த குழந்தை எல்லா கோயில்களுக்கும் எடுத்துட்டு போய் எல்லா தெய்வத்தையும் வேண்டுகிறாள். ஆனால் தவம் தானம் சவம் செய்யாதோருக்கு தெய்வங்கள் வரம் கூடாது என்று சொல்லி ஒரு பேய் அந்த குழந்தையை வாங்கி உண்டு விடுகிறது. அப்ப அவ இடி உண்ட மயில் போல அழுகிறாள். அப்ப அங்க இருந்த சாத்தன் என்கிற ஒரு தெய்வம் அவளுக்காக இறங்கி, நானே உனக்கு குழந்தையா வரேன் என்று சொல்லி குழந்தை உருவுல வருகிறது. அவள் அதை எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய மாற்றானுடைய குழந்தையாகவே கொடுத்து விடுகிறாள். அந்த குழந்தை வளர்ந்து பருவம் எய்திய பின் அந்த குழந்தைக்குதான் சாத்தன் என்கிற அந்த குழந்தைக்கு தேவந்தியை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சோ இந்த கதை நம்ம ஏற்கனவே தெரியும். ஒரு 4-5 வருடங்கள் ஆண்ட பிறகு அவன் தன்னுடைய தெய்வ உருவை காட்டி, நான் மறைகிறேன், நீ என்னோட கோவிலுக்கு என்ன பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். சோ இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த கதை தான் இப்ப திருப்பி வருது. மன்னன் விம்முதம் எய்தி அம்மாடலன் தன்முகம் நோக்கலும். மன்னனுக்கு ஒரே பெருமிதம், இதெல்லாம் நம்ம நாட்டுல நடக்குது என்று சொல்லி அவன் பெருமையோடு அந்த மாடல் மறையோனை பார்த்து கேட்கிறான். தன்முகம் நோக்கலும் தான் நனி மகிழ்ந்து கேளிது மன்னா கெடுக நின் தீயது. மன்னனை வாழ்த்தி மாடல மறையோன் இப்பொழுது அந்த பழைய கதையை சொல்ல தொடங்குகிறார். அதுதான் ஃபுல்லா வருது. ஒரு தடவை படிச்சுக்குவோம், படிச்சாலே நமக்கு புரிஞ்சிடும். மாலதி என்பாள் மாற்றாள் குழவியை பால் சுரந்து ஊட்ட பழவினை உறுத்து பூச்சுயிர் கொள்ள குழவிக்கு இறங்கி. அதே கதைதான், மாதவிக்கு இறங்கி அந்த குழவி இறந்து போகிறது. அவள் ஆற்றா தன்மைகள் ஆர் அணர் எய்தி, ஆற்ற முடியாத துன்பத்தோடு அவர் மிக துன்பம் எய்தி, ஆர் அணர்ன துன்பம் எய்தி பாசண்டன் பால் பாடு கிடந்தாட்கு. பாசண்ட சாத்தனிடம் சென்று அவள் வணங்குகிறாள். நடுவில் அந்த பேய் இல்லாம அதை விட்டு போச்சு. இதுல
ஆசையில் குழவி அதன் வடிவு ஆக்கி வந்தனன் அன்னை நீ வான் துயர் ஒழிக. நானே குழந்தையாக வருகிறேன், உன்னுடைய பெரிய துயரை நீ ஒழிப்பாயாக என்று சொல்லி பாசண்ட சாத்தனை குழந்தையாக வந்தான். செந்திரம் புரிந்தோன் செல்லல் நீக்கி பார்ப்பனி தன்னோடு பண்டை தாய்ப்பால் காப்பிய தொல்குடி கவின் பெற வளைந்து. காப்பிய தொல்குடி என்ற அந்த குடியினுடைய பெயர் அது. அந்த வம்சத்துல அவன் வளர்கிறான். அதுல வளர்ந்து தேவந்திகையை தீவலம் செய்து 4 ஆண்டு நடந்ததன் பின்னர் 8 வருஷம் கழிச்சு அவன் அவளிடம் சொல்லிவிட்டு மூவாய் இளநிலம் காட்டி என்னுடைய உண்மையான அவனுடைய தெய்வ வடிவத்தை காட்டி, இதுதான் என்னுடைய உண்மையான உருவம், நான் திரும்ப என்னுடைய தெய்வத்தன்மையை நீங்கி விடுகிறேன், என் கோட்டத்து நீ வா, நீ என்னுடைய கோவில்ல என்னை பார்த்துக்கொள்ள என்று சொல்லி சாத்தன் நீங்கி விட்டான். மங்கள மடந்தை கோட்டத்து போல தோன்றி வந்து உரித்தாள் கரகமும் என் கை தந்து. இந்த கதை நமக்கு நடுவில் வரல. மாடல மறையோன் இப்படி ஒரு மறையோனை சந்தித்து அவன் கையிலிருந்து ஒரு கமண்டலத்தை பெற்றுக் கொண்டத செய்தி நமக்கு தெரியாது. ஆனா இப்ப இங்க மாடல மறையோன் சொல்றாரு, அத உரித்தாள் கரகமும் என் கை தந்து, அந்த உரியில் வைத்து பாதுகாக்கப்படக்கூடிய அந்த கமண்டலத்தை என் கையில தந்து குறிக்கோள் கூறி போயினன் வாரான். இனிமேல் திரும்பி வர மாட்டாரு, ஆனால் இது எதுக்காக என்று சொல்லி என்னிடம் கொடுத்து விட்டுதான் போனார். அதனால இந்த தண்ணீர் இதுதான். ஆங்கு அது கொண்டு போந்தனன் ஆதலின் ஈங்கியும் மறையோன் தன்மையில் தோன்றி அந்நீர் தெளி என்று அறிந்தோன் கூறினன். அதனால இப்ப சரியான நேரம் வந்திருக்கிறது அந்த தண்ணீரை உபயோகப்படுத்தி இவற்றை தெரிந்து கொள்வதற்கு. அந்த நீரை தெளி என்று சொல்லிவிட்டு அவன் மறைந்து விட்டான். இப்ப அந்த நீரை தெளிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். மாடல மறையோனிடம் சாத்தன் அந்த கமண்டல நீரை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறான் அப்படிங்கிற கதையை நமக்கு சொல்றார். மன்னர் கோவேர் மடந்தையர் தம்மேல் தெளித்து இங்கு அறிகுதும் என்று அவன் தெளிப்ப. மன்னனே, இப்பொழுதே அந்த குழந்தைகள் மேல நாம தெளிச்சு பார்த்து உண்மையை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி அவன் நீரை தெளிக்கிறான். அந்த 3 குழந்தைகள் மேலேயும் அந்த தண்ணீரை தெளிச்ச உடனே அந்த 3 பெண் குழந்தைகளுக்கும் அவருடைய பழம் பிறப்பு நினைவு வருகிறது. அவங்க 3 பேர் அதுக்கு முன்னாடி என்னவாக இருந்தார்களோ அந்த இது அவர்களுடைய நினைவுல இப்ப வருது. அதை இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை மட்டும் பார்த்துட்டு கோவலன் இந்த தாய் தந்தை 3 பேருடைய வார்த்தைகள் மட்டும் பார்த்துடலாம். ஒழித்த பிறப்பு வந்து உற்றதை ஆதலின், அவங்க மறந்து போன அந்த முற்பிறவி இப்ப அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. புகழ்ந்த காதலன் போற்றா ஒழுக்கின் இகழ்ந்ததற்கு இறங்கும் என்னையும் நோக்காய். உன்னுடைய கணவன் போற்றா ஒழுக்கம் புரிந்து ஒரு வாழ்க்கையை செய்து கொண்டிருந்தான். அதற்காக நான் உனக்காக நான் வருந்தி கொண்டே இருந்தேன். இப்ப கண்ணகியினுடைய தாய் சொல்றான், அதுக்காக நான் எவ்வளவு கவலைப்பட்டிருப்பேன், உன்னுடைய கணவன் இப்படி இருக்கிறானே என்று நான் எவ்வளவு கவலைப்பட்டிருப்பேன். அப்ப நீ ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லை பத்தியா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி உனக்கு தோணவே இல்லை இல்லையா? புகழ்ந்த காதலன் போற்றா ஒழுக்கின் இகழ்தற்கு இறங்கும் என்னையும் நோக்கா. என்னை பத்தி நீ ஒரு நிமிஷம் கூட நீ நினைச்சு பார்க்கல. ஏதில் நல்நாட்டு யாரும் நீ ஒரு தனி காதலன் தன்னோடு கடும் துயர் உழந்தா. யாருமே இல்லாத, உனக்கு உற்றார் உறவினர்கள் என்று யாருமே இல்லாத ஒரு நாட்டுல உன்னுடைய கணவனையும் இழந்து ஒரு கடும் துயர் நீ உறுத்தாயே. யான் பெரு மகளே என் துணை தோழி வான் துயர் நீக்கும் மாதே வாராய். என்னுடைய மகளே, என்னுடைய தோழி போல இருந்தவளே, இனி இவ்வளவு பெரிய வான் துயரை நீ போக்க வேண்டும் வாராய் என்று சொல்லி. இப்ப இது ஒரு கதையா இருந்தா கூட அந்த இறந்து போன உயிருக்குள்ள என்ன துன்பம் இருந்தது, என்னமா நினைச்சு அவங்க போனாங்க தெரியாது நமக்கு. அதை திரும்ப அவர் அதை அழகா கொண்டு இளங்கோவடிகள் அதை காட்டுறாரு. யான் பெரு மகளே என் துணை தோழி வான் துயர் நீக்கும் மாதே வாராய். வான் துயரை போக்கக்கூடியவளே வாராய் என்று அந்த குழந்தை கண்ணகியினுடைய தாயினுடைய குரல்ல பேசுகிறது. இப்பொழுது அது சொல்லி அழுகிறது. அடுத்தது கோவலனுடைய தாயாக இருந்து அந்த குழந்தை, இன்னொரு குழந்தை, என்னோடு இருந்து இலங்கை இழை நங்கை. அப்ப கணவன் போயிட்டான், அவன் வேற மாதவியோட போயிட்டான், அவ மாமனார் மாமியாரோட தான் இருந்திருக்கா. அப்ப என்னோடு இருந்த இளங்கு நகை நங்கை, என் கூடவே தானே இவ்வளவு நாள் இருந்த, தன்னோடு இடையருள் தனித்துயர் உழந்த. ஆனால் எதுவுமே சொல்லிக் கொள்ளாமல், எங்களோடு கூட சொல்லிக் கொள்ளாமல் ஒரு நடு இரவுல தனித்துயர் ஒன்று அங்கேருந்து நீ இப்படி கிளம்பி வந்தியே, போனதற்கு இறங்கி புலம்புறும் நெஞ்சம். எங்களுடைய மனசு எவ்வளவு அப்ப கவலைப்பட்டது. அட்லீஸ்ட் வீட்லயாவது இருந்த எங்களோட நீ இருந்தாய், அவன் வரல, ஆனால் நீ தனித்திருந்து ஏதோ ஒரு பொய் நகையை நகைத்துக் கொண்டு எங்களோடு இருந்தாள். ஆனால் எதெல்லாம் விட்டுட்டு நீ தனியாக இப்படி இவ்வளவு தூரம் நடந்து சென்று இவ்வளவு கஷ்டப்பட்டாயே, அதை நினைத்து என்னுடைய நெஞ்சம் வருந்துகிறது. போனதற்கு இறங்கி புலம்புறும் நெஞ்சம். யான் அது பொறேன் என் மகள் வாராய். என்னால் அதை தங்கழுவே முடியலையே, என் மகளே வா, என்னை பாரு அப்படின்னு கோவலனுடைய தாய், அவருடைய கண்ணகியினுடைய மாமியார் புலம்புவது போல அந்த குழந்தை அந்த வார்த்தைகளை சொல்லுகிறது. அடுத்தது மாதரி. ஏன்னா மாதரியும் இப்போ தீக்குளி திறந்து போய்விட்டா இல்லையா? ஐயனுடைய தாய் மாதரியிடம்னா அடைக்கலமாக கொடுக்கப்பட்டவர்கள். அவளை இப்போ புலம்புறான். வரு புனல் வையை வான் துறை பெயர்ந்தேன். புறவை ஆடிவிட்டு
அந்த நீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய வைகையிலே போய் நீராடி விட்டு வரலாம் என்று சென்றேன். உருகேழு மூதூர் ஊர்க்குறு மக்களின் வந்தேன் கேட்டேன் மனையின் காணேன். அப்ப அந்த போற இடத்துல அந்த ஆற்றங்கரையில நிறைய குழந்தைகள் சிறுவர்கள் கத்திக்கொண்டே இது போல கோவலன் கொலைந்து விட்டான் என்ற செய்தியை கத்திக்கொண்டே வந்தார்கள். அப்போ அது கேட்ட உடனே நான் வேகமாக விரைந்து வீட்டுக்கு வந்தேன். இது என்ன உண்மைதானா என்று தெரிந்து கொள்வதற்காக வேகமா வந்தா வீட்டுல நீ அப்போ இல்ல. வந்தேன் மனையின் காணேன். மனையில அப்போ இல்ல. அதுக்கு செய்தி கேட்ட உடனே ஓடி போயிட்டா கிளம்பி எங்கேருந்து இல்லையா? எந்தாய் இளையாய் எங்கு ஒளித்தாயோ என்று ஆங்கு அரற்றி இணைந்து இணைந்து ஏங்கி, அப்புறம் அவளால எங்க போய் இவளை தேட முடியும்? அவன் வந்து அழுது தேடி எங்க போனாலும் தெரியலே என்று சொல்லி அவளும் பின்னாடி ஒரு வேளை மதுரைக்கு ஓடி வந்திருக்கலாம். வந்து அதுக்கு பிறகுதான் வத்தி குளிச்சிருக்கலாம் என்று ஆங்கி இரற்றி இணைந்து இணைந்து ஏங்கி, பொன்தாள் அகலத்து போர் வெய்யோன் முன் புதலை செய்வாய் குறுந்தொடி மகளிர் முதியோர் மொழியின் முன்றில் நின்று அழ. உடனே அவ திரும்பி போயிட்டு அங்க அந்த இதெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு செங்குட்டுவன் முன் முதிர்ந்த பெண்கள் முன் 3 பேரும் ஆங்கு அரற்றி இணைந்து இணைந்து எங்க போய் ஒளிந்தாயோ உன்னை பார்க்கவே என்னால முடியலையே என்று சொல்லி அவள் அந்த மாதிரியினுடைய குரல்ல அந்த குழந்தை அழறா என்று ஆங்கு அரற்றி இணைந்து இணைந்து இந்த 3 குழந்தைகளும் இப்போ வந்து அந்த பெரியவர்களே உயிரோடு இருந்தா எப்படி அழுவாங்களோ அது போல நினைச்சு நினைச்சு அழுது அரற்றுகிறார்கள். அப்படி வந்து ஒப்பாரி வைக்கிறாங்க. பொன்தாள் அகழத்து போர் வெய்யோன் முன் அகழ்ந்த பொன் மாலைகளை சூடியவனாகி அகன்ற மார்பினையுடைய செங்குட்டுவனுக்கு முன்னாடி நின்று புதலை செவ்வாய் குறுந்தொடி மகளிர். புதலைனா மழலை. மழலை பேசக்கூடிய சிறு குழந்தைகள் அவர்கள். இப்பொழுது 3 வயசு 4 வயசு 3 வயசு தான் இருக்கும். அவ்வளவுதான். சரியா கணக்கு போட்டோம்னா 2.5 வயதுல இருந்து 3 வயசுக்குள்ளதான் சொல்ல முடியும் அந்த குழந்தைகளுக்கு. முதியோர் மொழியின் முன்றில் நின்று அழ. முதியோர்களைப் போல அவர்கள் கண்ணகியினுடைய தாயாகவும் கோவலனுடைய தாயாகவும் மாதரியாகவும் அந்த 3 குழந்தைகளும் வந்து அழறாங்க. அந்த அழுததை கேட்ட பிறகு இப்பொழுது மாடலன் சிலவற்றை சொல்ல தொடங்குகிறார். செங்குட்டுவன் இதெல்லாம் பார்த்து விதைந்து போய் நிற்க அதை பார்த்து மாடலன் சில வார்த்தைகளை சொல்ல தொடங்குறார். அது பெரிய பகுதி ஆரம்பிச்சு அது பாதியில நிற்கும். அதனால நம்ம அடுத்த வகுப்புல அத பார்க்கலாம். மாடலன் என்ன சொல்றார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.